நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறாங்களோ, உண்மையும் உத்தமத்தோடு யாரெல்லாம் ஆத்மாபாரத்தோடு நற்செய்தி அறிவிக்கிறாங்களோ, உண்மையின் உத்தமத்தோடு யாரெல்லாம் ஆத்மாபாரத்தோடு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ, அவங்களுக்காக நீங்களும் நானும் தினந்தோறும் ஜபிக்க வேண்டும். இன்றைக்கு இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். முதலாவது என்னன்னா, யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறாங்களோ, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ, அவர்கள் பெண்கள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் பதவி விஷயத்திலையும் அவர்கள் விழுந்து விடாதபடி அவர்களுடைய ஊழியத்துக்காக நம்ம தினந்தோறும் நீங்களும் நானும் ஜிபிக்க வேண்டும். ரெண்டாவது, யாரெல்லாம் உண்மையும் உத்தமத்தோடு ஆத்மாபாரத்தோடு நற்செய்தி அறிவிக்கிறாங்களோ, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ, அவர்கள் அதிக மழையினாலையும் அதிக வெயில்னாலையும் அதிக குளிர்னாலையும் சுகாதாரம் இல்லாதனாலையும் மருத்துவ வசதி இல்லாதனாலையும் நோயினாலையும் சகலவித விஷ பூச்சிகளினாலையும் சமூக விரோதிகளினாலையும் அவர்கள் பாதித்து விடாதபடிக்கு அவர்களுடைய பாதுகாப்புக்காக நீங்களும் நானும் தினந்தோறும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது என்னன்னா, யாரெல்லாம் உண்மையும் உத்தமத்தோடு ஆத்மாபாரத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ, நற்செய்தி அறிவிக்கிறாங்களோ, அவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு, தங்கள் மனைவியை விட்டு, தங்கள் கணவனை விட்டு, தங்கள் பிள்ளைகளை விட்டு வெகு தூரத்தில் சுவிசேஷம் ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் சோர்ந்து விடாதபடி நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். புது மொழியாக இருக்கும், ஊழியத்தில் கனி இல்லாமல் இருக்கும், மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் இருக்கும், அவர்கள் சோர்ந்து விடாதபடி அவர்களுக்காக நீங்களும் நானும் தினந்தோறும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நான்காவது என்னன்னா, முக்கியமானது, அந்த ஊழியத்தில் பொருளாதார தேவைகள், பண தேவைகள் இருக்கும். இன்னைக்கு அநேக சுவிசேஷர்கள் வராததுக்கு காரணம் பணம் இல்லாதனால தான் இன்னைக்கு அநேக பேர் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஊழியத்துக்கு அன்னன்னைக்கு தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்படணுக்காக, தேவன் அவர்களை சந்திக்கப்படணுக்காக நம்ம அவர்களுக்காக நீங்களும் நானும் தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, யாரெல்லாம் உண்மையும் உத்தமத்தோடு ஆத்மாபாரத்தோடு சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்கிறாங்களோ, அவங்க ஊழியத்தில் எந்தவித பிரச்சனையும் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்காக நம்ம தினந்தோறும் நம்ம ஜெபிக்க வேண்டும். உங்க எல்லாருக்கும் தெரியும், எலியா திக்கதரிசி ஒரு எவ்வளவு பெரிய திக்கதரிசி. ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5வது அதிகாரத்துல, எலியாவும் நம்மளை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர். ஆனா அவர் சொல்லியிருக்கிறாரு 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல, வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்கரமும் எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பிள்ளையாகிய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகள் குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரருக்கு உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அனுக்கிரகம் பண்ணிடலும். இன்னைக்கு நம்ம அவர்களுக்காக நாம ஜெபிக்கணும். இதுவரைக்கும் ஜெபிக்காட்டா பரவாயில்ல, இனிமையாவது இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட அதிகாலையில் ஜெபத்தில் இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் கர்த்தரை பற்றி அறியாத ஆத்துமாக்கள், அநேக ஆத்துமாக்கள் இன்னைக்கு நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் சுவிசேஷம் அறிவிச்சா நல்லது. ஒருவேளை நீங்கள் அறிவிக்கலைன்னா யாரெல்லாம் சுவிசேஷம் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் தினந்தோறும் அதிகாலையில் யாரெல்லாம் உண்மையும் உத்தமத்தோடு ஆத்மாபாரத்தோடு சுவிசேஷத்தை விதைக்கிறாங்களோ, சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கிறாங்க, அவங்க ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த வேலைங்கிறது எவ்வளோ பயங்கரமானது தெரியுங்களா? ஒரு மனுஷன்ட்ட, ஒரு சாத்தான் பிடியிலிருந்து ஒரு மனுஷனை விடுவிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? பயத்தின் மத்தியில தான் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள் மத்தியில தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க வெளிப்படையான ஊழியக்காரங்க, ஸ்டேஜில் நிற்கிற ஊழியக்காரங்களை தான் பார்க்குறீங்க. காடுலையும் மேடுலையும் மண்ணிலையும் வனாந்தரங்களிலும் குகைகளிலும் எத்தனையோ ஜனங்கள், அது பிதாவானவருக்கு மட்டும்தான் தெரியும். அநேக ஜனங்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு ஆத்மாபாரத்தோடு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெபத்தில் அவங்கள தாங்குங்க. நீங்கள் ஜெபத்தில் தாங்குங்க. கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு எழுப்புதல் கொண்டு வருவார். ஒவ்வொருவருடைய தனியாய கடமை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலே நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இது ஒவ்வொருவருக்கும் தலையாய கடமை. கண்டிப்பாக தயவு செய்து அவர்களுக்காக இன்றிலிருந்து அந்த சுவிசேஷ நற்செய்தி அறிவியலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களை தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.